உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். ஞானேஷ் குமாரின் திமிரு பிடித்த மகள் என்கிற தலைப்பில் நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தோம். பிஎல்ஓ ஆஃபீஸர்கள், ஆங்கன்வாடியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஜூனியர் டீச்சர்ஸ், ரெவென்யூ ஆஃபீஸர்கள், இது போன்ற நபர்கள் தான் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்களாக வேலை பார்க்கிறார்கள். இது போன்ற நபர்களுடைய சம்பளத்தை நிறுத்துவது, வேலை விட்டு தூக்குவது, இது போன்ற நபர்களை மிரட்டக்கூடிய பாணிகள் 60க்கும் மேற்பட்ட பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் மீது எஃப்ஐஆரை பதிவிட்டு போன்ற ஏராளமான சர்ச்சைகள் இந்த பெண்மணி மீது வந்து கொண்டிருந்தது. மேதா ரூபம், கிரேட்டர் நொய்டாவின் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஎம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஞானேஷ் குமாரின் மகள். இந்த வீடியோவை சங்கிகள், பிஜேபியை சார்ந்த நபர்கள் அல்ல அரசாங்கத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் அந்த வீடியோ மீது ஸ்ட்ரைக்கை போட்டு அந்த வீடியோவை நீக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஏராளமான நபர்கள் அதை பார்த்து வந்தார்கள். ஏராளமான கமெண்ட்ஸ்களும் நாங்கள் படித்து வந்தோம். இன்றைக்கி மறுபடியும் அந்த வீடியோவை 2 மணிக்கு போட்டிருக்கிறோம். போய் பாருங்கள். எந்த விதமான தகவலை நாங்கள் கொடுத்திருந்தோம், எதற்காக அந்த வீடியோ நீக்கப்பட்டது என்று. ஞானேஷ் குமார் அவருடைய மகள் செய்த அட்டூழியங்களை பற்றி நாங்கள் இன்னும் ஆழமாக அலச பார்த்தோம். ஏன்னா அந்த வீடியோ எதற்காக நீக்கினார்கள் என்கிற ஒரு கேள்வி எங்களுடைய மனதில் வந்தது. அப்போது இந்த விஷயம் வெறும் 60 எஃப்ஐஆர்களில் முடக்கப்பட்டதில்லை, அதையும் தாண்டி ஏராளமான விஷயங்களை இந்த பெண்மணி செய்திருப்பார் என்கிற ஒரு கேள்வி எங்களுடைய மனதில் இருந்தது. எங்களுடைய டீம் இதை பற்றி ஆழமான ரிசர்ச்சில் இறங்கியதற்கு பின்புதான் 60 எஃப்ஐஆர் என்பது வெறும் ஒரு 10% தான். அதற்கும் மேலே இந்த பெண்மணி செய்த அட்டூழியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அப்போதான் உங்களுக்கு புரிய வரும். எங்களுடைய அந்த தலைப்பே தவறாக தான் இருந்தது. ஞானேஷ் குமாரின் திமிரு பிடித்த மகள் என்று இருக்கக்கூடாது, ஞானேஷ் குமாரின் மகா திமிரு பிடித்த மகள் என்று நீங்கள் உணரப் போகிறீர்கள். I might be wrong in this statement, but if you look at the list what I have in my hand, என் கையில் இருக்கக்கூடிய இந்த பட்டியலை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அப்பாவி பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் மீது அழுத்தத்தை போடக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்பளத்தை நிறுத்துவது, மாதக்கணக்காக நிறுத்துவது, ஒரு நாள் சம்பளத்தை பிடித்து வைப்பது, வேலையை விட்டு நீக்குவது, அனைத்தும் எதற்காக? பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் அந்த எஸ்ஐஆரை 1 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும். இப்போது இந்த வீடியோவை நீக்க முயற்சி எடுத்த அனைத்து நபர்களுக்குமே எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. அப்படி நீங்கள் அந்த வீடியோவை நீக்காமல் விட்டிருந்தீர்கள்னா வெறும் 60 எஃப்ஐஆர்களுடைய இந்த ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். ஆனால் எங்களுடைய ரிசர்ச் டீம் வெளிவிட்ட ஏராளமான புதிய தகவலை நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஞானேஷ் குமார் அண்ட் டீம், அவருடைய மகள் அண்ட் டீம் ஒரு மிகப்பெரிய அராஜகமான செயலை செய்து வருகிறார்கள் என்று. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு வரை மேதா ரூபம் எத்தனை நபர்களை வேலையை விட்டு தூக்கியிருக்கிறார், எத்தனை நபர்களுடைய சம்பளத்தை நிறுத்தியிருக்கிறார், எத்தனை நபர்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார், எத்தனை நபர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார். அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் எஸ்ஐஆரை எதற்காக நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள். 2027ஆம் ஆண்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வர இருக்கிறது. அப்போது போதுமான அளவில் உங்கள்கிட்ட அவகாசம் இருக்குது, பொறுமையாக நீங்கள் செய்யலாம். அப்போ எதற்காக இந்த அவசரம்? எதற்காக இந்த அவசரத்தில் இந்த எஸ்ஐஆரை நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய வெறியில் இருக்கிறீர்கள் என்கிற இந்த கேள்வி. நேற்று எந்த வீடியோவை அவர்கள் டெலீட் செய்தார்களோ அதே வீடியோவை இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு எங்களுடைய சேனலில் நாங்கள் போட்டிருக்கிறோம். பார்க்காத நபர்கள் தயவு செய்து போய் பாருங்கள். இதற்கு மேல் வரக்கூடிய தகவல் இது புதிய தகவல். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு இன்னும் ஆழமாக எடுத்து வைப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை இதே அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதற்கான உதாரணம் இந்த வீடியோவை நீக்கியது கூட. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. தயவு செய்து இதை பகிருங்கள். டவுன்லோட் செய்து உங்களுடைய ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலும் நீங்கள் பகிரலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் பகிருங்கள். ஏன்னா இது போன்ற கண்டென்ட்டை எடுத்து காட்டுவதற்கும் ஒரு தைரியம் தேவைப்படுகிறது, ஒரு டீப் அனாலிசிஸ் ரிசர்ச் தேவைப்படுகிறது. அதனால்தான் இவர்களுக்கு அந்த அச்சம், பயம்.
நேரடியாக எங்களை தாக்க முடியாது, நேரடியாக எங்களிடம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா பொய் பேசுவதல்ல, இருக்கிறது எல்லாமே அரசாங்கத்துடைய டேட்டா தான். அதனால் குறுக்கு வழியில் இந்த சேனலை முடக்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி என்னது? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் அனுப்பலாம். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை எடுத்து காட்டுகிறேன். ஞானேஷ் குமார் இவருடைய அலுவலகம், ஆஃபீஸ், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவின் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம். டெல்லியில் எப்படி ஓட்சோரி நடக்கிறது, எப்படி அங்கே ஓட்டு திருட்டு நடக்கிறது, அதற்கான விளக்கம் நேற்று வெளிவந்திருக்கிறது. ஒரே நபர், இந்த நபரின் பெயரில் 90க்கும் மேற்பட்ட எபெக் நம்பர்ஸ் இருக்கு. 1 2 அல்ல, 90க்கும் மேற்பட்ட எபெக் நம்பர். ஃபோட்டோ ஒரே நபர் தான், ஆனால் அதில் பெயர் வேறாக இருக்கும். ஆணை பெண்ணாக மாற்றியிருப்பார்கள், அல்ல வெவ்வேறு அட்ரஸஸ்களில் இதே நபருடைய பெயர். அப்போது இதை ஞானேஷ்குமார் எப்படி சரிபார்ப்பார், இதை எப்படி சரிபார்க்க முடியும் என்கிற அந்த கேள்வி வருகிறது. சரி, இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்து விடுங்கள். देखो भाई, ये 13 नंबर फाइल है, संख्या 7 है। इसमें एक बंदे की फोटो आप देखो कितनी बार दिखेगी। देखो एक बंदा, 2 बंदे, देखो ये आपको फोटो में दिख रहे होंगे। ये देखो इसकी एक फोटो कितनी जगह आ रही है, ये देखो 15 निकाल के दो, मैं चेक कर दूं। हर चीज में इसकी फोटो मिलेगी। बताओ, ये हमारी आदमी नहीं पकड़ पाएगा, ये मैंने पकड़ा। फोटो है 91 फोटो है इसकी। एड्रेस अलग अलग है, एड्रेस अलग है, लेडीज नाम है। बताओ, लेडीज का जरूरी है फोटो लेना। டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் EDO-ஆக பொறுப்பில் இருக்கக்கூடிய மேதா ரூபம் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து என்னெல்லாம் செய்திருக்கிறார் அதை நீங்கள் கேளுங்கள். நவம்பர் 5ஆம் தேதி 130 BLO-க்கள் மீது FIR போடப்பட்டது. 13 சூப்பர்வைசர்கள் மீது FIR போடப்பட்டது. 15 ஹையர் ஆஃபிஷியல்ஸ், SDM, தஹசில்தார் இவர்கள் மீதும் FIR போடப்பட்டிருக்கிறது. இது 5ஆம் தேதி. 7ஆம் தேதி 93 BLO ஆஃபீஸர்கள் மற்றும் 27 சூப்பர்வைசர்கள் மீது இனிஷியல் டிபார்ட்மெண்டல் என்கொயரி. இத்தனை நபர்கள் மீது. ஏன் காரணம்? நீங்கள் SIR-ஐ நேரத்திற்கு நடத்த முடிக்கணும் என்று. நவம்பர் 27ஆம் தேதி 181 BLO ஆஃபீஸர்கள் மீது, அதில் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ஒரு சாதாரணமாக 5000 10,000 ரூபாய் சம்பளம் ஆகக்கூடிய அந்த நபர்கள் மீது ஒரு என்கொயரி தொடங்கியது. 191 டீச்சர்ஸ்கள் மற்றும் 113 சிக்ஷா மித்ராஸ், ஜூனியர் டீச்சர்ஸ், இவர்கள் மீது என்கொயரி போடப்பட்டது, வேலையை விட்டு தூக்கியிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட BLO-க்கள் மீது FIR போடப்பட்டது. 7 சூப்பர்வைசர் மீது FIR போடப்பட்டது. இதை தாண்டி வரக்கூடிய சம்பளத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். ஏராளமான நபர்களுக்கு தண்டனை என்கிற பெயரில் ஒரு நாள் சம்பளத்தையும் பிடித்து வைத்திருக்கிறார். அந்த அளவில் மேதா ரூபமுடைய இந்த அட்டூழியங்களை நீங்கள் இதற்கு மேல் ஆழமாக பார்க்க போகிறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உத்தரப்பிரதேஷ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய எலெக்ஷன் ஸ்கெட்யூல்ட் ஆன் 2017. 2027ஆம் ஆண்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வர இருக்கிறது. அப்போ எதற்காக அவசரம்? ஏன் இந்த அளவில் BLO ஆஃபீஸர்கள் மீது நீங்கள் ஆங்கிலேயர் கூட இந்த அளவில் மிரட்டி இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கூட்டம் எந்த அளவில் அப்பாவி ஏழைகளை, அவர்களுடைய வாக்குரிமைகளை பறிப்பது மட்டுமல்லாமல் அந்த வாக்குப்பட்டியலை சரிபார்ப்பதற்காக இவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள்னா, காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள், பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போவார்கள். அங்கே வேலையை முடித்ததுக்கப்புறம் இவங்க ஃபீல்டில் இறங்கணுமா. ஒரு நாளைக்கு 200 ஃபார்ம்ஸ்களை நிரப்பணும், 150 ஃபார்ம்ஸ்களை நிரப்பணும். அங்கே நிரப்புறது மட்டுமல்ல, ஒரு ஆங்கன்வாடி ஒர்க்கருடைய படிப்பு எவ்வளோ இருக்கும்? 8ஆம் வகுப்பு படித்திருப்பார்கள், 5ஆம் வகுப்பு படித்திருப்பார்கள். அவர்கள் அந்த ஃபார்மை நிரப்பணுமாம். அதற்கப்புறம் அதை ஆன்லைனில் ஏற்றக்கூடிய வேலையை இவர்கள் தான் பார்க்கணும். ஒரு ஃபார்மை நிரப்புவதற்கு 5 நிமிடம், ஒரு நாளைக்கு 5 நிமிடம் ஒரு ஃபார்மை நிரப்புவதற்கு.
அப்போ 200 ஃபார்முக்கு எவ்வளோ ஆகும், 100 ஃபார்முக்கு எவ்வளோ ஆகும்? சாதாரணமாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அதே பெண்மணி எப்போ ஃபோனை கூட சரியாக நோண்டிருக்க மாட்டார். சரியான ட்ரைனிங் கொடுக்கவில்லை, சரியான நேரத்தை கொடுக்கவில்லை, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு சாட்டையை அடிக்கும்படி அவர்களை சாட்டையால் மட்டுமல்ல பிரஷரால் அடித்து கொள்ளக்கூடிய வேலையை இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். நவம்பர் 5ஆம் தேதி salary withheld ஹையர் ஆஃபிஷியல்ஸ்களுடைய எஸ்டிஎம், தஹசீல்தார் போன்ற ஹையர் ஆஃபிஷியல்ஸ்களுடைய சம்பளத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை மேதா ரூபம் பார்த்திருக்கிறார். இதில் 3 எஸ்டிஎம்கள் மற்றும் 12 தஹசீல்தார். ஒரு மாத சேலரி எப்போ கொடுக்கப்படும்? இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை நீங்கள் சரியாக நடத்தினால் மட்டும்தான் அந்த சம்பளம் கொடுக்கப்படும் என்ற ஒரு மிரட்டல். நவம்பர் 5ஆம் தேதி நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. 13 சூப்பர்வைசர்கள் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட்டது. காரணத்தை கேட்கும்போது பிஎல்ஓ வாஸ் ஆப்சென்ட், வேலைக்கு வராத நபர்கள் மீது எஃப்ஐஆர். எந்த ஃபார்மையும் டிஸ்ட்ரிபியூட் செய்யவில்லையாம், அவர்கள் மீதும் எஃப்ஐஆர். இந்த நபர்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த உத்தரவை மதிக்கவில்லை, அதனால் அவர்கள் மீது எஃப்ஐஆர். நவம்பர் 7ஆம் தேதி 93 பிஎல்ஓ மற்றும் 27 சூப்பர்வைசர்கள் மீது இன்குவைரி தொடங்கப்பட்டது. எதற்காக? அந்த கேள்வியை கேட்டபோது இவர்கள் வெறும் 10 வீட்டுக்கு கூட போகவில்லை, 10க்கும் குறைவான வீட்டுக்கு போனார்கள். இவர்களுக்கு நாங்கள் கொடுத்த டார்கெட் 200 வீடு, வெறும் 10 வீட்டுக்கு போனால் சும்மா விடுவோமா? வேலையை சரியாக பார்க்கவில்லை, அதனால் இன்குவைரி. ஓகே, நவம்பர் 7ஆம் தேதியே வார்னிங், ஆப்ரேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் வார்னிங் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் மீது? 718 பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் மீது இந்த வார்னிங் கொடுக்கப்பட்டதும் ஃபார்முலா கடிதம் எழுதி அவர்களுடைய லெட்டர் ஹெட்டில் இந்த மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள். என்னது? ஜென்ரல் நான் கம்ப்ளையன்ஸ் இன் ஏர்லி வெரிஃபிகேஷன் ஃபேஸ். தொடக்க காலகட்டத்தில் அந்த வெரிஃபிகேஷன் ஃபேஸில் இவர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை, அதனால் இவர்கள் மீது வார்னிங், எச்சரிக்கை, ஒரு மிரட்டல். நவம்பர் 21, 22ஆம் தேதி salary டிடக்ஷன். ஒரு நாள் சம்பளத்தை யாரெல்லாம் சரியாக வேலை பார்க்கவில்லையோ அவர்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை பிடித்திருக்கிறார்கள். ஏன்? லோ ப்ராக்ரஸ் இன் ஃபார்ம் கலெக்ஷன், டெசிக்னேஷன் டியூரிங் ரிவ்யூ மீட்டிங். ரிவ்யூ மீட்டிங் எடுத்தாராம் மேதா ரூபம், த லவ்லி டாட்டர் ஆஃப் மிஸ்டர் கியானேஷ் குமார். அவங்களால் அந்த நம்பர், அந்த மார்க்கெட்டிங்லலாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு டார்கெட் கொடுக்கப்படும். அந்த டார்கெட்டை அவர்கள் முடிக்க விடையவில்லை, அதனால் அது போன்ற நபர்களுடைய ஒரு நாள் சம்பளம். நவம்பர் 22ஆம் தேதி டெர்மினேஷன் நோட்டீஸ், வேலை நீக்கம் நோட்டீஸ். எத்தனை பேருக்கு? 181 ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், 181 நபர்களை வேலையை விட்டு நீக்கக்கூடிய வேலையை அவர் பார்த்திருக்கிறார். நவம்பர் 22ஆம் தேதியே என்கொயரி அண்ட் நான் டெர்மினேஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. 191 அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் மற்றும் 113 சிக்ஷா மித்ராஸ். இவர்களுடைய வேலை இந்த எஸ்ஐஆர்லாம் போய் வீட்டுக்கு வீடு, டோர் டு டோர் போய் இந்த ஃபார்மில் நிரப்புறதில்லை. அதுக்கு நீங்கள் வேறு ஆட்களை வைத்திருக்கலாம். ஒரு ஆசிரியர், அவர் மீது அழுத்தத்தை போட்டு அவங்களால் ஸ்கூல் வேலையும் பார்க்கணும், வீட்டுக்கு வந்து அந்த பாடங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், வீட்டையும் பார்க்கணும், அதை தாண்டி இந்த எஸ்ஐஆர் வேலையும் பார்க்கணும். அப்போது அது போன்ற நபர்கள், சரியாக வேலை பார்க்காத நபர்கள் மீது கிட்டத்தட்ட 300 நபர்கள் இவர்கள் மீது இந்த என்கொயரி போடப்பட்டிருக்கிறது. கடைசியாக நீங்கள் பார்த்தீர்கள், அதை பற்றி தான் நேற்று நாங்கள் பேசினோம். 60க்கும் மேற்பட்ட பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் மீது இந்த அடுத்த எஃப்ஐஆர். இப்போ இந்த பட்டியலை நீங்கள் பாருங்கள். 5ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நேற்று 22ஆம் தேதி வரை எந்த அளவில் தாண்டவம் ஆடியிருக்கிறார் மேதா ரூபம். அப்போது எங்களுடைய தலைப்பில் தவறு இருக்கும்படி நீங்கள் நினைக்கிறீர்களா? கியானேஷ் குமாரின் திமிர பிடித்த மகள் என்பதில் என்ன தவறு? ஏன்னா அனைத்து பிஎல்ஓ ஆஃபீஸர்களாலும் இந்த ப்ராசஸை முடிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு இன்ஹியூமன் டார்கெட். ஒவ்வொரு பிஎல்ஓ ஆஃபீஸர் மீது 900லிருந்து 1000 நபர்களை செக் செய்யக்கூடிய அந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது.
இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்களை நாங்கள் சந்தித்தோம். அவர்களிடம் அவர்களுடைய குறைகளையும் கேட்டு பார்த்தோம். இந்த குறைகளை நீங்கள் படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். சார், எங்களுக்கு போதுமான அளவில் அவகாசம் கொடுக்கவில்லை, எங்களுக்கு போதுமான அளவில் ட்ரைனிங் கொடுக்கப்படவில்லை, எங்களுடைய உயரதிகாரிகள் எப்படி இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி எம்ப்ளாயீஸ்கள் நடத்துவார்களோ, ஏன் இந்த டார்கெட்டை முடிக்கலை, ஏன் இந்த டார்கெட்டை முடிக்கலைன்னு அதே அளவில் எங்கள் மீது அந்த அழுத்தம் போடப்படுகிறது. எங்களுக்கு அதிக சம்பளமெல்லாம் கிடைக்காது. ஏதோ எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஃபார்முக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த பணமே தேவையில்லை. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஆங்கன்வாடி கேந்திராவுக்கு போகணும், ஹெல்த் சென்டருக்கு போகணும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், எங்களுடைய ரெகுலர் வேலையை நாங்கள் பார்க்கணும். அந்த ரெகுலர் வேலையை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த டார்கெட்டையும் நாங்கள் செய்யணும்னா எப்படி எங்களால் முடியும்? எங்களால் முடியவே இல்லை. இதை தாண்டி ஒரு டவுட் இருக்குது. இந்த டவுட்டை நீங்கள் தெளிவுபடுத்துங்கன்னு நான் கேட்கும்போது அதற்கான எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. டோர் டு டோர் நாங்கள் போகும்போது ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா கதவை தட்டுவோம், அங்கே இருக்க மாட்டாங்க, இல்லை மரியாதை குறைவாக எங்கள்கிட்ட பேசுவாங்க, உள்ளே கூட வரவிட மாட்டாங்க, வெளியில் ரோட்டில் வச்சு எங்களை நடத்துவாங்க. நாங்கள் அரசு அதிகாரிகள் தானே, டீச்சர்ஸ்கள் தானே, ரெவென்யூ ஆஃபீஸர்கள் தானே, எங்களை மக்களும் அப்படி நடத்துகிறார்கள். ஒரு சில பேர் ரொம்பவே கொச்சையாக பேசுவார்கள். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நாங்கள் இந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பொறுத்து கொள்ளாத நபர்கள், பொறுத்து கொள்ள முடியாத நபர்கள் ஹார்ட் அட்டாக், பிரெயின் ஹேம்ரேஜ், சூசைட், இது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கிறார்கள். இப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சார், எப்படி நாங்கள் இந்த எஸ்ஐஆரை நடத்த முடியும் என்று. இதே கேள்வி தான் நாங்களும் கேட்கிறோம். மேதா ரூபம் போன்ற நபர்கள், ஞானேஷ்குமார் போன்ற நபர்கள் பிஜேபிக்காக இன்னும் எத்தனை உயிர்களை எடுக்க போகிறீர்கள், இன்னும் எத்தனை உயிர்களை நீங்கள் பிரிக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 2027ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு தேர்தலுக்காக இன்னைக்கு நீங்கள் போடக்கூடிய இந்த அழுத்தத்துடைய ஒரு பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள். எத்தனை நபர்கள் மீது எஃப்ஐஆர், எத்தனை நபர்களுடைய வேலை படித்திருக்கிறார், எத்தனை நபர்களுடைய சம்பளத்தை படித்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். இஎம்ஐ இருக்கும், வாடகை கட்டணும், வீட்டில் சாப்பிட்றதுக்கு ராஷன் வாங்கணும். அந்த சம்பளத்தை நம்பி தானே அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு சம்பளத்தை நிறுத்திட்டீர்கள்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை மேடம் மேதா ரூபம் அவர்களே. உங்களுடைய அப்பா வீட்டு வழியாக வரும், அம்மா வீட்டு வழியாக வரும், உங்களுடைய கணவர் வழியாக வரும், உங்கள்கிட்டையும் ஏராளமான பணம் இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் டிஎம் வேறு சும்மா ஃபோன் போட்டால் வீட்டுக்கு பொருட்கள் தேடி வரும். ஆனால் அப்பாவி பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் அவர்கள் எங்கே போவார்கள்? நரேந்திர மோடி கொடுக்கக்கூடிய அந்த 5 கிலோ ராஷன், 5 கிலோ பருப்பு, கோதுமை, அது மட்டும் போதுமா? ஃபீஸ் கட்டணுமா இருக்கும், எல்ஐசி கட்டணுமா இருக்கும், இஎம்ஐ கட்டணுமா இருக்கும், வாடகை கட்டணுமா இருக்கும், மின்சாரம் கட்டணுமா இருக்கும், தண்ணி பில் கட்டணுமா இருக்கும். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எப்படி இந்த நபர்களுடைய சம்பளத்தை தடுத்து நிறுத்துகிறீர்கள்? ஒரு நாள் சம்பளமாக இருக்கட்டும், ஒரு 300 ரூபாயாக இருக்கட்டும், அந்த 300 ரூபாய் அவர்களுக்கு ஒரு பெரிய பணம். இது போன்ற மிரட்டல்கள், இது போன்ற அட்டூழியங்கள், இது போன்ற பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபர் யார்? எந்த சட்டத்தில் இது போன்ற அராஜகத்திற்கான இடம் இருக்கு? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். பிகாஸ் இது ஒரு டிஎம்ஓடைய ஸ்டோரி கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், யாரெல்லாம் இந்த தேர்தல் பொறுப்பில் இருக்கிறார்களோ அனைத்து நபர்கள் மீதும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் குஜராத் லாபி வழியாக. குஜராத் லாபி எந்த அளவில் அழுத்தத்தை கொடுத்திருக்கிறதோ, அதாவது பிஜேபிக்கு சாதகமாக ஒட்டுமொத்த தேர்தலையே மாற்றுவதற்கான எந்த பொறுப்பை இவர்கள் எடுத்திருக்கிறார்களோ அதற்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர் மீது வரக்கூடிய அழுத்தம் மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய வேலையையும் இந்த நபர்கள் மிக ஆழமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். டெமோக்ரஸி இஸ் நாட் இன் டேஞ்சரஸ் எனிமோர். டெமோக்ரஸி ஹேஸ் டார்னிஷ்ட். டெமோக்ரஸி ஆபத்தில் கிடையாது. டெமோக்ரஸியை கிழிச்சு நாராக தொங்க போட்டு விட்டார்கள் இந்த நபர்கள். இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்து விடுங்கள். இதை தாண்டி ஒரு நன்றி மீண்டும் ஒரு முறை. யார் நேற்று போட்ட வீடியோவை நீக்கினீர்களோ, அப்படி அதை நீக்காமல் விட்டிருந்தீர்கள்னா இந்த அளவு நாங்கள் தகவலை சேகரித்திருக்க மாட்டோம். அப்போது திருட்டுத்தனம் நடந்திருக்கு. அந்த திருட்டுத்தனத்திற்கான ஆழமான ரிசர்ச்சை மீண்டும் நீங்களே கிளப்பி விட்டுட்டீர்கள். Maybe you will delete this video also, but we will repost it, republish it again and again. How many ever times you delete,
the same amount of time we will post. நான் மட்டும் அல்ல, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் இந்த வீடியோவை இதற்கு மேல் டவுன்லோட் செய்து பகிர்வார்கள். எத்தனை வீடியோவை உங்களால் நீக்க முடியும் என்று நீங்களே பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.